ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 575 ஆரம்பிக்கிறது. இப்படி சொந்த சாய்ஸின்படி தாமாக தேர்ந்தெடுத்து தொழில்களை செய்வது என்றால் எல்லா தொழிலும் இப்பொழுது பாரம்பரிய முறையினால் அதற்கு தேவைப்படும் விகிதாச்சாரப்படி ஜனங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகியுள்ளது போல இருக்காது. ஏதோ ஒரு தொழிலுக்கு ஜாஸ்தி பேர் போவார்கள், இன்னொன்றை யாரும் சீந்தாமல் விடுவார்கள், அல்லது எதற்கும் உபயோகமற்றவர்களை அதில் போடுவோம். அந்த காரியங்கள் நன்றாய் நடக்காமலும் சமூகம் பாதிக்கப்படும். பாரம்பரியமாக வரும் குணம், குடும்ப சூழ்நிலை முதலியவை சுதர்ம அனுஷ்டானத்துக்கு பர்ஃபெக்ஷன் தருவது போல அப்போது இருக்காது. புதிதாக ஜனங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொண்ட தொழில்கள் பர்ஃபெக்டாக நடக்காமல் போகலாம். அதோடு தொழில்களில் ஜனங்கள் பங்கீடாகும் ப்ரப்போர்ஷன் ஏறுமாறாக ஆகி போட்டி, பொறாமை, ஏமாற்றம் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் சமூக நலனுக்காக காரியங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்காமல் லோகக்ஷேமமே பாதிக்கப்படும். இப்படியாக தன் சொந்த இஷ்டம் என்று ஒன்றின் மேல் சுதர்மத்தை விடுகிற தோஷம், அப்படி விட்டதால் லோகக்ஷேமம் பாதிக்கப்படுவதற்கு ஏற்படுத்துகிற தோஷம் என்ற இரண்டு பெரிய தப்புக்கள் பரதர்மத்துக்கு போகிறவனை சேர்கின்றன. இப்படி தோஷத்தை சேர்த்து கொண்ட பின் இவன் எப்படி சுத்தியாகி சம்சார நிவர்த்தி பெறுவது? அதிலேயே, அதாவது சம்சாரத்திலேயே மேலும் ஆழமாக புதைய வேண்டியதாகத்தான் ஆகும். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா பரதர்மம் பயத்தை தருவது என்றார். இதற்கப்புறம்தான் தேவாசுர யுத்தம் என்று ஆரம்பித்தேனே, அந்த சமாச்சாரம் வருகிறது. பகவான் இப்படி செத்தாலும் சுதர்மத்தை பண்ணு, அதுதான் ஸ்ரேயஸ், அதாவது சம்சார நிவர்த்திக்கு சகாயம் செய்வது, பரதர்மம் சம்சார பயத்தை ஜாஸ்தியாக்குவதே என்று சொன்னவுடன் அர்ஜுனன் யோசித்து பார்த்தான். பாபத்தில் தள்ளும் சக்தி எது? ஆனால் இப்படி நமக்கென்று ஒரு இஷ்டமும் வேண்டாம். எந்த குலத்தில் பிறந்தோமோ அதற்கான வர்ண தர்மத்தை, எந்தெந்த வயசு கட்டத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆசிரம தர்மத்தை நாம் பாட்டுக்கு கேள்வி கேட்காமல் பண்ணிக்கொண்டு போவோம் என்று இருக்க விட்டாமல் எதுவோ ஒன்று மென்னியை பிடித்து தள்ளுகிறார் போல இருக்கிறதே. இப்படி சரியான வழியாக போக விடாமல் வேறு வழியில் போக வைத்து மனுஷனை பாவத்தில் பிடித்து தள்ளுகிறது. இவனுடைய அறிவுக்கு புரிந்து அறிவு அகங்காரம் கொடுத்து இப்படி பண்ணுவதா இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சக்தி பலாத்காரம் செய்தல்லவா இவனை இப்படி தள்ளுவதாக தெரிகிறது. அது என்ன என்று அவனுக்கு யோசனை வருகிறது. இது வேண்டாம், இன்னொன்று வேண்டும் என்று இவன் நினைக்கும்படியாக இவனை பலவந்தப்படுத்தி வேண்டாததை வேண்ட பண்ணி பாபத்துக்கு ஆளாக்கும் ஃபோர்ஸ் எதுவோ இருப்பது அவனுக்கு தெரிகிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. எதுவோ என்று விவரம் புரியாததாக தெரிகிறதே தவிர இன்னது என்று அந்த ஃபோர்ஸை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்னவென்று தெரிவிக்கும்படியாக பகவானிடம் கேட்கிறான். அத கேன பிரயுக்தோயம் பாபம் ஷரதி பூருஷக அனிச்சன்னபி வார்ஷனீய பலாதிப நியோஜித. வார்ஷினியே என்று ரிஷ்ணி குலத்தோன்றலான பகவானை கூப்பிட்டான் என்று சொன்னேன். மேலே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் இதற்கு முன்னாடி கீதையில் என்ன இருக்கிறது, எந்த கான்டெக்ஸ்டில் அர்ஜுனன் இப்படி கேட்டான் என்று சுருக்கமாக சொல்ல நினைத்து ஆரம்பித்தது வளர்ந்து கொண்டே போய்விட்டது. அப்புறம் டெவலப் பண்ணலாம் என்று நான் நினைத்திருந்த சரக்கில் அநேகம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆகக்கூடி சம்பந்தமில்லாத விஷயம் இல்லை. ஆனாலும் அதாவது நீ சொல்கிறபடி மனசின் இஷ்டம் என்று ஒன்று இல்லாமல் பட்ட கட்டை மாதிரி ஆக்கிக்கொண்டு சாஸ்திரப்படி வாய்த்த ஸ்வதர்மாவை பண்ணலாம் என்று ஒரு ஜீவன் நினைத்தான். ஆனாலும் அயம் பூருஷக, இந்த ஜீவனானவன் புருஷன் என்பதே பூருஷன் என்றும் நீளும். விழி, நிழல் முதலான வார்த்தைகள் வீழி, நீழல் என்ற நீள்கிற மாதிரி. ஆனாலும் இந்த ஜீவனானவன் அனிச்சன்னபி, புத்திபூர்வமாக அப்படி ஆசைப்படாவிட்டாலும் நன்றாக ஆலோசித்து பார்த்து வேண்டும் வேண்டாம் என்று ஒன்றை விட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் இன்வாலன்ட்ரியாகவோ கேன யாரால் பிரயுக்த நன்றாக ஏவப்பட்டு பிடரியை தள்ளுகிறார் போல யாரோ இவனை வேண்டும் வேண்டாம் என்கிறவற்றில் தள்ளுவது தெரிகிறது. அது யார் என்று தெரியவில்லை. கேன என்றால் யாரால், பிரயுக்த என்றால் வன்மையாக ஏவப்பட்டு, பலாத்காரமாக, நியோஜித இவ உந்தி தள்ளினார் போல, யுஜ் யோஜு என்பது வேர்ச்சொல். இன்னொன்றோடு சேர்ப்பது பிணைத்து பூட்டுவதுதான் யுஜ். யுஜ்யத்தின் அடியாக யுக்தம் என்று சொல்கிறோம்.
யோஜ் என்பதன் அடியாகவே யோகம் என்று சொல்கிறோம். சித்தம் சிதறவிடாமல் சேர்த்து பூட்டி பிணைப்பதால் அது யோகம். மாட்டை பூட்டி பிணைக்கிற ஏற்காலை யாக் என்று சொல்வது இந்த தாதுவிலிருந்து தான். யோஜ் என்பதிலிருந்து யோஜித, பூட்டி பிணைப்பது ஏதோ ஒன்றில் செலுத்துவதற்காகத்தான். மாட்டை ஏற்காலில் பிணைப்பது அதை வயலில் செலுத்தத்தான். சித்தத்தை சேர்த்து பிடிப்பது அதை பரமாத்ம தத்துவத்தில் செலுத்தத்தான். அதனால் சேர்ப்பதான யோகத்திலேயே செலுத்துவதான சக்தியும் ப்ரப்பல்லிங் ஃபோர்ஸும் தொக்கி நிற்கிறது. யோஜித என்பது செலுத்தப்படுகிற நிலையை தெரிவிக்கிறது. ஒரு வார்த்தைக்கு முன்னால் நீ என்று போட்டால் அது 2-3 தினசான புது அர்த்தத்தை கொடுக்கும். அவற்றில் ஒன்று அர்த்தத்துக்கு ஜாஸ்தி அழுத்தம் கொடுப்பதாகும். பாதம் விழுவது, நிபாதம் நன்றாக விழுவது, தரிசனம் தெரிவது, நிதர்சனம் நன்றாக தெரிவது. யோஜிதக்கு நீ சேர்த்து நியோஜித என்றால் நன்றாக செலுத்தப்பட்டு, உந்தி தள்ளுவது மாதிரியாக செலுத்தப்பட்டு என்ற அர்த்தம். ஒரு ஜீவனானவன் யாரால் பலாத்காரமாக செலுத்தப்பட்டு பாபம் சரதி, பாபத்தில் புகுகிறான், அதாவது பாபம் பண்ணுகிறான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்.